நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவர்களை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக மாட்சிமையும் பரிசுத்தமும் எனும் தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். தேவாலயத்தை கட்டி முடித்து அங்கே சாலமோன் செய்த ஒரு காரியம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தேவன் அந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து அதை தன் பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டும் என சாலமோன் அங்கே வேண்டிக் கொண்டார். சாலமோன் ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. நம்முடைய ஆண்டவர் ஒரு நிபந்தனை கொடுத்துதான் அங்கே ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் தருகிறார். எனவே ஜனங்கள் தங்கள் துன்மார்க்கங்களில் இருந்து தன்னுடைய முகத்தை தேட வேண்டும். தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவரை மாத்திரமே தேவனாக ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் சொல்கிறார், சகல ஆசீர்வாதங்களுக்கும் அதுக்கு சொந்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் நாளும் ஆண்டு சமூகத்திலே கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். இதை செய்தால் ஒரு ஆசீர்வாதம், இதை செய்தால், இதை கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். இந்த பழத்தை நீ புசிக்காமல் இருக்க வேண்டும், நீ புசிக்காமல் எல்லா பழத்தையும் சாப்பிட வேண்டும், ஆனால் அதை மாத்திரம் நீ புசிக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நிபந்தனை கொடுக்கிறார் ஆண்டவர். பவர் ஆஃப் சாய்ஸ், நன்மையும் தீமை இருக்கிறது, நீ எதை எடுக்கப் போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே தேவனுடைய ஜனங்களிடையே இந்த நிபந்தனை எப்போதும் இருந்து வருகிறது. தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஒத்துப்போகாமல் எவரும் அவருடைய அன்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அன்பை எதிர்பார்க்கவும் முடியாது. அப்போது சிலை வழிபாட்டு பார்க்க திரும்பினார்கள். தங்களை சுற்றிலும் இருந்த பிற தேசத்தார்கள் பரியாசத்திற்கு ஆனார்கள். ஜீவனுள்ள அந்த தேவனுடைய ஜனங்கள் என்னும் அடையாளத்தை மறந்தார்கள். யெகோவாவை தொழுகையை விட அஞ்ஞான தொழுகை முறை அவருக்கு இன்பமாய் இருந்தது. ஆனால் அவர் வியாதியையும் அடிமைத்தனத்தையும் அழிவையும் தங்க மேல் வரவித்துக் கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை கடைசி நாளிலே வாழும்போது தேவனுடைய உண்மையான தொழுகை எந்த நாள்? தொழுகை மறந்து போனார்கள், தொழுகை மறைத்து விட்டார்கள். உண்மையான தொழுகை எந்த நாள் என்று சொல்லி எசேக்கியேலே வாசிக்கிறோம். நமக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 20:20 20:12 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஓய்வு நாட்களை உங்களுக்கு அடையாளமாக இட்டு என்று சொல்கிறார். இதிலே பரிசுத்தம் உண்டு என்பதை அநேகர் மறந்து போனார்கள். தெரிந்தும் அநேகர் இன்றைக்கு விலகி செல்கிறார்கள். எனவே தேவன் தன் மக்களை மன்னிக்கவும் குணமாக்கவும் சித்தமாயிருக்கிறார். மாட்சிமையும் பரிசுத்தமும் நிறைந்த தேவன் தம் சத்துருக்களுக்கு அங்கே பட்சிக்கிற அக்னியாகவும் தம்முடைய ஜனங்களுக்கும் ஒளியாகவும் அங்கே தரிசனமானார். தேவன் நல்லவர். அவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறை கொள்கிறார். தம்முடைய சந்தோஷத்திற்கும் பாதுகாப்புக்கும் தேவையான அனைத்தையும் தேவன் அங்கே தருகிறார். ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனை மாறாதது. அதாவது அன்பு கூற வேண்டும், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அதிருப்தி வேண்டாம், பயம் வேண்டாம். தேவனுடைய கிருபை மேல் நம்பிக்கை வைத்து அவர்களில் நான் நடப்போமா? மாட்சிமையும் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட சமாதானத்தை தர தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆமென்.